சார் சார் பொறுமையா தள்ளுங்க சார், ப்ளீஸ் சார் என கண்ணீர் விட்டு கதறும் இவர்தான் நண்பர்களுடன் ஊருக்குள் உதார் விட்டு திரிந்து வந்த பூக்கடை சத்திரம் பகுதியைச் சேர்ந்த உதார் உதயா. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட செங்கல் நீர் ஓடை பகுதி மக்களை அச்சமடைய வைத்து அதன் மூலம் மகிழ்வது உதயா மற்றும் அவர்களின் சகாக்களின் வழக்கம். இந்நிலையில் ஜூலை 7ஆம் தேதியன்று அப்பகுதியில் உள்ள உணவகம் அருகே தனது நண்பர்களுடன் ராஜநடை போட்டுக் கொண்டிருந்தார் உதார் உதயா. அப்பொழுது உணவகத்தை ஊழியர்கள் தூய்மைப்படுத்திக் கொண்டிருந்தனர். கால் மிதியடி மற்றும் மாப்பு போன்றவற்றை வெளியே வைத்தவாறே செல்போனில் பேசிக் கொண்டிருந்தார் ஊழியரான வடமாநில இளைஞர் ஒருவர். அந்த நேரம் பார்த்து உதார் உதயா தனது நண்பர்கள் அண்ணாமலை மற்றும் சதீஷுடன் சென்றார். அப்பொழுது மாப்பு எதிர்பாராத விதமாக உதயாவின் மீது விழுந்ததை தொடர்ந்து இதனால் ஆவேசமடைந்தவர்கள் வடமாநில இளைஞரை போட்டு சாத்து சாத்து என சாத்தினர். மேலும் காய்கறி நறுக்க வைத்திருந்த கத்தியை எடுத்த உதயா ஓட்டல் ஊழியரின் இடுப்பு, முதுகு உள்ளிட்ட இடங்களில் குத்திவிட்டு தன்னை யாரும் அண்ட முடியாத வீரனாக உணர்ந்து கொக்கரித்தார். இதனை பார்த்தவர்கள் உடனடியாக காயமடைந்த வடமாநில இளைஞரை காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். இதுகுறித்து விசாரணையில் இறங்கிய சிவகாஞ்சி போலீசார் இளைஞரை கத்தியால் குத்திய ரவுடிகள் உதார் உதயா மற்றும் அவரது நண்பர்களை வலைவீசி தேடினர். இதனையடுத்து அவர்கள் ராயன்குட்டை பள்ளத்திரு அருகே பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்து போலீசார் 3 பேரையும் ரேஷன் கடை கட்டிடத்தின் அருகே சுற்றி வளைத்தனர். ஆனால் காவலர்களின் பிடியில் இருந்து தப்பித்த உதயா மான் போல துள்ளி குதித்ததில் சடாரண இடறி படாரென பல்டியடித்தார். இதில் உதயாவின் வலது கால் ஏடாகூடமாக முறிந்து போனது. மேலும் சதீஷ் ஏற்கனவே கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு வேறொரு சம்பவத்தின் போது வழுக்கி விழுந்ததில் கை முறிந்து போனது. இதனால் இந்த சம்பவத்தில் சதீஷுக்கு உள்காயமே ஏற்பட்டது. இது தவிர அண்ணாமலை ரேஷன் கடையின் கட்டிடத்தில் இருந்து கீழே குதித்த போது கை முறிந்து போனது. இதனையடுத்து காயமடைந்த 3 பேரையும் கரிசனையோடு கவனித்த போலீசார் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து மாவுக்கட்டு போடுவதற்கு உதவி செய்தனர். சில மாதங்களுக்கு முன்பு யாசகம் பெறும் முதியவரின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்தது, பூக்கடை சத்திரம் பகுதியில் அரசு பேருந்தை பட்டாக்கத்தியால் உடைத்தது, வாகன ஓட்டிகளை கையில் உள்ள பிளேடால் கீறி அச்சுறுத்தியது என இவ்வாறான செயல்களில் ஈடுபட்டு வந்த உதார் உதயா பொதுமக்களை அச்சுறுத்தி வந்தார். ஆனால் தற்பொழுது முறிந்த காலை உயர்த்தி பிடித்தவாறு பச்சை குழந்தை போல கதறி துடித்த சம்பவத்தை கண்ட அப்பகுதி மக்கள் உள்ளம் குதூகலித்து போயினர்.